வணக்கம். தற்பொழுது நாம் பார்க்க போவது பைரவா பட விமர்சனம் பற்றியது. இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து பொங்கல் கொண்டாட்டத்தில் வெளியான படங்களில் பெரிய பேனரில் வெளியே வந்த படம் பைரவா. விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த இப்படத்தில் கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு, சதீஷ், ஒய்ஜி மகேந்திரன், தம்பி ராமையா மற்றும் பலர் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து இருக்கிறார். படத்தை பரதன் இயக்கியிருக்கிறார். மாஸ் படத்திற்கே உரிய அறிமுகம். ஒருவர் விஜயை பற்றி கூறி பஞ்ச் டைலாக்குடன் அறிமுகம் ஆகிறார். கை, கால், கண் என தனித்தனியே காண்பித்து பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஹீரோ அறிமுகம் ஆகிற அதே மாதிரியான சீன் சாதாரண மக்களுக்கு எப்படி எடுத்துக்கொண்டாலும் விஜய் ரசிகர்கள் விசிலடித்து வரவேற்கும் அறிமுக காட்சிகள், பஞ்ச் டைலாகுகள் என அதகலப்படுத்துகிறது. ஒருவன் டைம் மட்டும் சரியாக கீப் அப் பண்ண ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு டைம் சரியில்லை என்ற வார்த்தைகளே வராது போன்ற பஞ்ச் டைலாகுகள் நிறையவே இருக்கிறது இந்த படத்தில். சதீஷ் காமெடி ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தது. ஆனால் படம் முழுவதும் அவர் அங்கங்கே வந்திருந்தால் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும். படத்திற்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். விஜய் பைரவா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். வங்கியில் பணம் செலுத்தாத நபர்களிடம் பணம் பெற்று தரும் வேலையை கமிஷன் அடிப்படையில் செய்து தருகிறார் என்று காண்பிக்கிறார்கள். வங்கி அதிகாரியாக பணியாற்றும் ஒய்ஜி மகேந்திரன் லோக்கல் அரசியல்வாதிகள் ஏமாற்றி கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமல் அசிங்கப்படுத்தி விடுகிறார்கள். ஒய்ஜி மகேந்திரன் பணத்தை பெறுவதற்காக பைரவாவின் உதவியை நாடுகிறார். அந்த சீக்வன்ஸ் விடுபட்டு விடக்கூடாது என்று மற்றொரு ரவுடியிடம் லோன் தருவதாக சதீஷை பேச வைத்து பில்டப் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது கதையில் ஒரு பாடல் வர வேண்டும் என ஒரு பாடலை புகுத்தியிருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் பேக்ரவுண்ட் இசை கபாலி படத்தை ஞாபகப்படுத்தினாலும் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் பாடல்கள் பெரிய அளவில் மனதில் நிற்கவில்லை. ஒய்ஜி மீண்டும் தன் மகளின் திருமணத்திற்கு விஜயை அழைக்கிறார். அப்பொழுது தன் மகளின் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை என்று அழைத்து வர சொல்கிறார். அப்பொழுதுதான் விஜய், கீர்த்தி சுரேஷ் அறிமுகம் ஏற்படுகிறது. பார்த்தவுடன் காதல் பிறக்கிறது. பைக்கில் போகும் சீன் எடுக்கப்பட்டது. அதை ஏன் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பழைய காலத்து படம் போன்று பின்னாடி படம் ஓடுகிறது. விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஓடாத பைக்கில் அமர்ந்து பேசுகிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. மொட்டை ராஜேந்திரன் கொஞ்சம் சிரிப்பு மூட்ட பார்க்கிறார். பெரிய அளவில் எடுபடவில்லை. கீர்த்தி சுரேஷிடம் பூங்கொத்து கொடுக்கும் பொழுது ஒருவரின் கை வெட்டப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று விஜய் தேடும் பொழுது கீர்த்தி சுரேஷின் பிளாஷ்பேக் படத்தில் ஓடுகிறது. இந்த இடத்தில் படம் கொஞ்சம் எதிர்பார்ப்பை தூண்டுகிறது. அந்த பிளாஷ்பேக்கில் மருத்துவக் கல்லூரியில் நடக்கும் கல்வி கொள்ளை மற்றும் அராஜகங்கள் பற்றி விஜயிடம் கூறுகிறார். மேலும் இன்னும் ஒரு வார காலத்தில் கல்லூரி முடிய இருப்பதால் என்னையும் கொலை செய்து விடுவார்கள் என்று கூறுகிறார். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற முடியுமா என்று விஜயிடம் அவர் கேட்கிறார். அதற்கு விஜய் உடனே களத்தில் குதிக்கிறார். ஃபைட் பட்டை கிளப்புகிற ஸ்டைல், அதனுடன் காமெடியும் கலந்து வருவதால் தியேட்டரில் விசில் சத்தம் பறக்கிறது. விஜயின் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போன்று சென்று ரைடு செய்வது வழக்கமான பாணியாகவே இருக்கிறது. கல்லூரி பேராசிரியர் ஒருவர் கீர்த்தி சுரேஷை சீண்ட அவரையும் மிரட்டி மற்றும் அட்வைஸ் பண்ணி திருத்துகிறார். படத்தில் புது புது வில்லன்கள் வருகிறார்கள். யாரும் மனதில் நிலைக்கிற அளவுக்கு இல்லை என்றே கூறலாம். தம்பி ராமையாவும் கொஞ்சம் காமெடி என்று இரண்டாம் பாதியில் வந்து முயற்சி செய்து பார்க்கிறார். அதுவும் பெரிய அளவில் ஈடுபடவில்லை. அடுத்து ஒரு போலீஸ் அதிகாரியை வைத்து கதையை மிரட்ட பார்க்கிறார்கள். அதுவும் உடனே புஸ்வானமாகிறது. லாஜிக் மீறலின் உச்சக்கட்டம் என்று சொல்ல போனால் விஜயை வில்லன் முதுகில் குத்திய பிறகும் சண்டை காட்சிகள் நடப்பது போன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள இயலாததாகவே இருக்கிறது. மீண்டும் சுத்தியால் அடிக்கப்பட்டு மயங்க நிலையில் இருக்கிறார். அதற்கு அடுத்த காட்சியில் பார்க்கும் பொழுது பெட்ல உட்கார்ந்துகிட்டு தலையில சின்னதா கட்டை போட்டுக்கிட்டு கல்லூரி மாணவர்களிடம் பேசுகிறார்.
மாஸ் ஹீரோ என்றால் எந்த லாஜிக்கும் பார்க்கக்கூடாது என்கிறார்கள் போலும். மேலும் சோஷியல் நெட்வொர்க் பற்றி சாடி இருக்கிறார். அந்த அளவிற்கு சோஷியல் நெட்வொர்க்கால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. டேனியல் பாலாஜியை பெரிய வில்லனாக காண்பிக்க முயற்சி செய்து பிறகு வில்லன் ஆட்களால் அவரையும் போட்டு தள்ளுகிறார்கள். இறுதியில் பெரிய வில்லனுக்கு பின்லேடனை பிடிப்பது போன்ற காட்சிகள் அமைத்து கதையில் சுபம் போட முயற்சி செய்திருக்கிறார்கள். படத்தை டோட்டலாக பார்த்தால் பஞ்ச் டயலாக், ஃபைட், பின்னணி இசை, காமெடி, பெரியதாக அலட்டிக் கொள்ளாத கதை என விஜய் ரசிகர்களுக்கு ஏற்ற படம். படத்தை இன்ச் பை இன்ச் கவனித்து பார்த்தால் நிறையவே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன. மாஸ் ஹீரோ என்றால் 4 ஃபைட், 4 சாங், பஞ்ச் டயலாக் மட்டும் வைத்து படத்தை ஓட்ட பார்த்திருக்கிறார்கள். கில்லி படம் பெரிய ஹிட் அடித்தது என்றால் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் பிரகாஷ் ராஜை விஜய் வெல்லுவதால் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது, பேசவும் பட்டது. ஆனால் இங்கு முக்கிய வில்லனுக்கு முக்கியத்துவத்தை குறைத்து கிளை வில்லன்கள் வருவதால் விறுவிறுப்பு குறைகிறது. இப்படத்தை பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் போன்று விஜயும் அரசியலில் வர படக்காட்சிகள் சிலவற்றை புகுத்தி இருப்பதும் தெளிவாக தெரிகிறது. விஜய் வழக்கமான ஒரே மாதிரியான படங்களை திரும்ப திரும்ப கொடுப்பது சலுப்பை தட்டுகிறது. அவரே ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார் போலும். இது போன்ற கதைகள் தான் நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. ஆனால் மக்கள் அவரிடம் தற்பொழுது எதிர்பார்ப்பது கில்லி, துப்பாக்கி போன்று கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டக்கூடிய படங்கள். அதை அவர் புரிந்து கொள்வாரா என்று தெரியவில்லை. ஆனால் தோல்விகள் அவருக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஏனெனில் தொடர் தோல்வி கொடுத்த பிறகே வெகுண்டு எழுந்து பெரிய வித்தியாசமான கதையம்சம் கொண்ட கதைகள் கொடுத்திருக்கிறார். வெற்றியும் பெற்றிருக்கிறார். படத்தை துல்லியமாக பார்க்கும் விமர்சகர்களுக்கு ஏமாற்றத்தை தரும் படம் இது. படம் கலெக்ஷன் வைஸில் பொங்கல் அன்று ரிலீஸ் செய்திருப்பதால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. மொத்தத்தில் இப்படம் வழக்கமான ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படம், ஆனால் ஒரு ஆவரேஜ் படம். விஜயின் அரசியல் பயணத்திற்கான கருத்துக்களை உட்புகுத்தி இருக்கும் படம். விரும்புபவர்கள் ஒரு முறை மட்டும் பார்த்துவிட்டு வரலாம். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய வீடியோவில் கீழ் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.